கத்துறா? செல்வா, மா, செல்வா. ஐயோ, ஐயோ, செல்வா, என்னாச்சு? மா, தூக்குடா. என்னாச்சு பாரு, மா. பாத்துமா, மெதுவா. என்னாச்சு? நீ போய் தண்ணி கொண்டு வா. பாத்து, ஒண்ணு இல்ல. சரி. ஒண்ணு ஆகலமா. இந்த தண்ணி குடி. மெதுவா. செல்வா, என்னம்மா, என்ன ஆச்சு? இப்படி விழுந்தீங்க? ஐயோ அபி, டேபிள துடைக்கலான்னு இந்த லைட்டை எடுத்து வைக்க பார்த்தேன். அப்போ திடீர்னு ஷாக் அடிச்சிருச்சுங்க. செல்வா, வயர்ல வந்து டேமேஜ் இருந்திருக்கும். அதனால தான் ஷாக் அடிச்சிருக்கு. ஏய், என்ன நீ லைட் எடுக்கிறப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அபி, நீ முதல்ல அதை ஆஃப் பண்ணு. சரி, ஒண்ணும் இல்ல. சரியா? நான் கவனிக்கலங்க. ஏதோ ஒரு சிந்தனையில அப்படியே கைய வச்சிட்டேன். சரி, வாங்கம்மா, ஹாஸ்பிடல் போலாம். ஆமா. அபி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அபி. நான் ஓகே தான், ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, ஏதாவது அடிபட்டிருக்க போகுது. எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கலாம். இல்லங்க, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க விடுங்க அபி. இது எல்லாமே யதார்த்தமா தான் நடந்தது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம நான் லைட் மேல கைய வச்சிட்டேன். அதான் ஷாக் அடிச்சிருச்சு. ஏன் தப்புதான்ப்பா. நீ ஒன்னும் ஜோசியர் சொன்னதை போட்டு குழப்பிக்காத. அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. நீ தைரியமா இரு. எந்திரிமா. என்னமா ஆச்சு? ஐயோ அர்ஜுன், என்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? என்னாச்சுமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அர்ஜுன். ஸ்விட்ச் ஆன்ல இருந்தது. அம்மா, டேபிள் கிளீன் பண்றதுக்காக அந்த லைட்டை தொட்டேனா, அது திடீர்னு ஷாக் அடிச்சிருச்சு. என்னமா நீங்க ஷாக் அடிச்சிருச்சுன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இந்த வேலையெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னா? நான் செய்யாம வேற யார் அர்ஜுன் செய்வாங்க? தேவி இருந்தப்போ அவ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. இப்பதான் அவ இல்லையே. அர்ஜுன், என்ன நீயும் அந்த ஜோசியர் சொன்னதை யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ அந்த பூந்தமல்லி ஜோசியரை பார்க்க போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா, வாங்க. அப்பா, என்னங்க நீங்களும் போங்க.